அக்கா நானும் மாமாவும் ஷாப்பிங் போயிட்டு வரோம். இந்தா இந்த மாத்திரையை போட்டுரு. என்ன மாத்திரை இது? வயிற்றுச்சல் மாத்திரை. ஏம்ல மழை விட்டு விட்டு அடிக்குது? விடாம அடிக்கிறதுக்கு அது என்ன உன் பொண்டாட்டியா? உங்களுக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்ல, உங்க போனுக்கு ஒரு பாஸ்வேர்டு வச்சுக்கிறது இல்ல, உங்களுக்கு எந்த பொண்ணுகிட்டயும் பழக்கமும் இல்ல. இதெல்லாம் நல்ல விஷயம் தான்ல. எல்லா பொண்ணும் இப்படி இருந்தாதான் விரும்புவாங்க. எனக்கு உங்ககிட்ட சண்டை பிடிக்கணுங்க. அதுக்கான காரணம் இருந்தாதான் உங்ககிட்ட நான் சண்டை பிடிக்க முடியும். எனக்கு சண்டை போடாம பொழுது போக மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது, சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. புருஷனும் பொண்டாட்டியும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தா இந்த மாமியாருக்கு பிடிக்காது. இந்த மாமியாரும் தன்னோட புருஷனும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தா மருமகளுக்கு பிடிக்காது. ஆனா இந்த மாமியாரும் மருமகளும் கொஞ்ச நேரம் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா இந்த ஆம்பளைங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமாங்க? நான் சொல்றது உண்மைதானே? கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த என்னங்கிற ஒரு வார்த்தைக்கு எத்தனை அர்த்தம் இருக்கு தெரியுங்களா? சொல்லுமா. வாசல்ல நின்னு என்னங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா தெரியாத ஒருத்தவங்க வந்து நிக்கிறாங்க, வந்து யாருன்னு பாருங்களேன்னு அர்த்தம். பீரோ பக்கத்துல நின்று என்னங்க அப்படின்னு சொன்னா செலவுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுதுங்க, கொஞ்சம் கொடுங்கன்னு. ஏங்க ஒரு டான்ஸ் ஆடுங்களா? எனக்கு டான்ஸ்லாம் ஆட தெரியாது, வேற ஏதாவது சொல்லு நான் செய்யறேன். ஒரு 5 பவுன்ல நெக்லஸ் வாங்கி கொடுங்களா? லைஃப்ல ஜாலியா இருக்கீங்க போல. நான் பாசம் வைக்க, நேசம் வைக்க, எல்லாரும் எனக்கு ஆப்பு வைக்க, ஒரே ஜாலி தான். பாப்பா, நான் செத்து போயிட்டா நீ எனக்கு ஒரு நல்லது பண்ணுவியா? என்ன மாமா இப்படி கேக்குற? கண்டிப்பா பண்றேன். என்ன பண்ணணும்? என் ஃப்ரெண்டு குப்புச்சாமி நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா அவனத்தான் உனக்கு பிடிக்காதே. ஆமா, அவன் இனிமேல் கஷ்டப்படுறத நான் பார்க்கணும். அவன் இனிமேல் சந்தோஷமா இருக்கவே கூடாது. ஏண்டி, இந்த மாசம் மாசம் மகளிர் தொகை 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, அதை வாங்கி நீ தானே வச்சுக்கிற. இப்ப 3000 ரூபாய் பணம் கொடுத்தாங்களா பொங்கலுக்கு, அதைனாச்சும் கூட நான் வச்சுக்கிறேன். அம்மா நான் ஸ்கூல் போகல, வாய். அம்மா நான் காலேஜ் போகல, வாய். 10th கிளாஸ் பாஸ் ஆனா 12th பாஸ் ஆகணும், எஸ். 12th பாஸ் பண்ணா காலேஜ் பாஸ் ஆகணும், எஸ். காலேஜ் பாஸ் பண்ணா வெளியில பிளேஸ் ஆகணும், எஸ். வெளியில பிளேஸ் ஆனா ப்ரமோஷன் வாங்கணும், எஸ். கல்யாணம் பண்ணணும், பாப்பா பெத்துக்கணும், பாப்பாவை வளர்க்கணும். ஜாலி எங்க இருக்கு? எல்லாம் காலியால இருக்கு. இதுக்கு எதுக்கு ஸ்கூல் போகணும்? எதுக்கு 10th படிக்கணும்? எதுக்கு 12th படிக்கணும்? எதுக்கு உன்னை பெக்கணும்? எதுக்கு உன்னை வளர்க்கணும்? உனக்கு எதுக்கு சோறு போடணும்? உன் சோத்துல விஷம் வைக்கணும். அம்மா நான் ஸ்கூல் போறேன், அம்மா நான் ஸ்கூல் போறேன். முதல்ல கடவுளுக்கு அட்ரஸ் கண்டுபிடிச்சு அவருக்கு ஒரு ஆண்ட்ராய்டு போன் வாங்கி கொடுத்துடணும். அப்பதான் அவர் நம்ம வாழ்க்கையில விளையாடாம இந்த போன்ல விளையாடிட்டு இருப்பாரு. சரி, உன் புருஷன் நிறைய சம்பாரிச்சார்ல, அவர்கிட்ட ஒரு 2 பவுன் தங்கத்தை வாங்கி நீ மாட்டிருக்கலாமே. கேட்டேனே, 2 பவுன் சங்கிலி வாங்கி கொடுங்கன்னு நான் கேட்டேனே. வாங்கி கொடுத்துருப்பாரு. ஆமா, அவர் வாங்கி கொடுத்தாரு. நீனே ஒரு தங்கம், உனக்கு எதுக்கு உள்ள தங்கம் அப்படின்னு சொல்லிவிட்டாருப்பா. இன்னையில இருந்து என் புருஷனை பிடிச்ச பீட சனிய எல்லாமே ஒளிஞ்சு போகணும். தூ தூ தூ. பாப்பா அப்படி சொல்லாத பாப்பா, நீ இல்லைன்னா என்னால வாழ முடியாது. என்னங்க இந்த இட்லி குண்டா ஓட்டன்னு நினைக்கிறேன். இட்லி குண்டாலாம் ஓட்ட இருக்கு? ஏமா அது புது இட்லி குண்டாமா, அதுல எப்படி ஓட்ட இருக்கும்? அப்படியே இட்லி ஊத்தி வச்சா வேக மாட்டுது. அது எப்படி சாத்தியம்? இட்லியை ஊத்தி ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணா அதுல வர்ற ஹீட்ல சயின்டிபிக்கலி அந்த இட்லி வேகணுமே. ஓ சாரிங்க, ஸ்டவ் ஆன் பண்ண மறந்துட்டேங்க. குண்டான்ல ஓட்ட இல்லம்மா, அவன் மூளையில தான் பெரிய ஓட்ட இருக்கு. பொசுக்குன்னு எல்லாத்தையும் மறந்து போயிடுறா. நம்ம ஒரு சின்னதா ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதை மறக்கவே மாட்டா. அது மைண்ட்லயே அவன் மூளையிலே இருக்கு. என்ன மூளை அது? மானங்கட்ட மூளை. எது பண்ணாலும் மாமியார் கறி குத்தம் தான் சொல்லுவா. நின்னா குத்தம், நடந்தா குத்தம், எழுந்தா குத்தம். கேள்விக்கு பதில் சொன்னா எப்படி பேசுது பாரு, திமிரு பிடிச்சது. அமைதியா இருந்தா ஊமை தாண்டி ஊரை கெடுக்கும். சிரிச்சு பேசுற என்ன சொல்லுது? பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சு. படிச்சுட்டு பேசுனா படிச்ச திமிரு பாரு. படிக்கலன்னா பட்டி காட்டு முண்டோன்னுது. நாங்க என்னதான் பண்றது? ஆனா ஒரு விஷயம் நடுவர்களே,
ஒரு விஷயம், மாமியாருங்கெல்லாம் மண்டையில கொண்டை போடாம கூட இருந்துரும், ஆனா மருமக கூட சண்டை போடாத மாமியார் இந்த உலகத்திலே இல்லை நடுவர் அவர்கள். இப்போ ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் குடிக்கிறான்னு. ஆமா. சரிம்மா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? உங்க அப்பா தண்ணி அடிப்பாரா? எங்க அப்பா தண்ணி அடிக்க மாட்டார். என்ன வயசு? 65 வயசு. 65 வயசு தண்ணி அடிக்க மாட்டாரு. உங்க அப்பா 25 வயசுல தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருந்தாருன்னு வச்சுக்க, 40 வருஷம் தண்ணி அடிச்சிருப்பாரு. ஆமா. இப்ப 40 வருஷமா உங்க அப்பா தண்ணி அடிக்கல இல்ல? இல்லையே. 40 லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்காரா? நாங்க தான் அடிச்சு காலி பண்ணிவிட்டோம். 40 வருஷமா தண்ணி அடிக்கல, 40 லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்காரு. எங்க அப்பா பத்தி கேட்டாரா? அப்ப எங்களை பத்தி கேட்டா உங்க அப்பனை பத்தி கேட்போம். இப்போ ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம். அன்னைக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சு முடிவு எடுத்திருந்தா இன்னைக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ணா 100 கிராம் சிக்கன் பக்கோடா போடுங்க, காசு ஜிபே பண்ணி விட்டுறேன். 100 கிராம் சிக்கன் பக்கோடா தோக்கட்டுறமா, 100 ரூபா போடுமா. 100 ரூபாயா? யோ, 1 கிலோ சிக்கனே 100 ரூபாய் தான் விக்குது, நீ என்ன 100 கிராம் 100 ரூபான்னு சொல்ற? 10 ரூபா போட்டு விடுறேன். 10 ரூபாய்க்கு அங்க 2 பீஸ் கீழே கிடக்கு போயிரு, அதை வேணா தின்ட்டு போ. உனக்கெல்லாம் சிக்கன் பக்கோடா வாங்க தகுதியே இல்ல, போமா. எப்படி பேசுறான் பாருங்களா, எல்லாம் பணம் தான். இப்படி வியாபாரம் பண்ணா ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா தட்டிட மாட்டா? என்ன இப்படி கருவி கொட்டிட்டு போற? கடை விளங்குன மாதிரி தான். அண்ணா 100 கிராம் சிக்கன் பக்கோடா போடுங்க, காசு ஜிபே பண்ணி விட்டுறேன். 100 கிராம் சிக்கன் பக்கோடா தோக்கட்டுறமா, 100 ரூபா போடுமா. 100 ரூபாயா? யோ, 1 கிலோ சிக்கனே 100 ரூபாய் தான் விக்குது, நீ என்ன 100 கிராம் 100 ரூபான்னு சொல்ற? 10 ரூபா போட்டு விடுறேன். 10 ரூபாய்க்கு அங்க 2 பீஸ் கீழே கிடக்கு போயிரு, அதை வேணா தின்ட்டு போ. உனக்கெல்லாம் சிக்கன் பக்கோடா வாங்க தகுதியே இல்ல, போமா. எப்படி பேசுறான் பாருங்களா, எல்லாம் பணம் தான். இப்படி வியாபாரம் பண்ணா ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா தட்டிட மாட்டா? என்ன இப்படி கருவி கொட்டிட்டு போற? கடை விளங்குன மாதிரி தான். உலகம் எவற்றால் ஆனது? உலகம் எவற்றால் ஆனது? உலகம் எவற்றால் ஆனது? உலகம் எவற்றால்? மோனிகா. மோனிகா, I love you மோனிகா, baby மா மோனிகா, சிகிச்சுமா சொருவிக்குச்சுமா. உலகம் எவற்றால் ஆனது? உலகம் எவற்றால்? ஏய், எங்க போற? சாவ போறேன். அப்ப இரு, நானும் வரேன். எதுக்கு? எனக்கு உண்மையில நம்பிக்கை இல்லை, வா போலாம். என்னங்க, இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் ரொம்ப செலவு பண்ணிட்டேன், இனிமே செலவே பண்ண மாட்டேன்னு சொன்னேன்ல. ஆமா சொன்னடா. ரொம்ப பத்திரமா பார்த்து சேமிக்க போறேங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு ஒரு Dress ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை கூட நான் வாங்க மாட்டேங்க, பத்திரமா இனிமே காசு சேர்த்து வைக்க போறேன். சமமு, இந்த மாதிரி எல்லா குடும்பத்திலயும் பொண்ணுங்க எதையுமே வாங்காம சேமிச்சா அவங்க மேரேஜ் லைஃப் எவ்வளவு ஹாப்பியா இருக்கும்ல. இதுதாங்க, நீங்க அந்த Dress எனக்கு வாங்கி கொடுங்க, அப்ப நான் சேவ் பண்ற என் காசெல்லாம் பத்திரமா சேவ் ஆயிடும்ல. எப்படி? கிளவரா? கைஸ், எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, வாழ்க்கை ரொம்ப அழகா மாறிடும். நானும் கல்யாணம் பண்ணிட்டேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இதுதான் என் ஒய்ஃப். உனக்கு எப்படா இருக்கு ஆஃப்டர் மேரேஜ்? நானும் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சரி, நீ கார்ல ஏற்றா, நீங்களும் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு அவனை சொன்னானா அவனை செருப்பால் அடிக்க. நான் வாட்டுக்கு பீஸ்ஃபுல்லாக வெளில கிளம்பலான்னு பார்த்தா எனக்கு முன்னாடி கிளம்பி வந்து உட்காந்துட்டா என் பீஸை கெடுக்கிறதுக்கு கிடையாது. அதனால் கல்யாணம் பண்ண வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது, நிம்மதி அறவே இருக்காது. அதனால் தயவுசெய்து கல்யாணம் பண்ண தரீங்க. இங்கே பாருங்கள், எனக்கு கடவுள் கொடுத்த வரம் எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கா. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு வரம் வேணும், வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பண்ணிக்கோங்க. இந்த பொடுகு மருந்து தலையில் தேய்ச்சி விடான். ஏன் உனக்கு கை இல்ல, நீயே தேய்ச்சிக்கிறது? இல்ல, அரைக்கி தேய்ச்சாதான் நல்லதுன்னாங்க. காசு இல்லைங்கிறது என் பிரச்சனையே கிடையாது, ஆனா என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னா எவனும் நம்ப மாட்டான். இன்னைக்கு ஹாப்பி நியூ இயர் சொன்ன எல்லாரும் பேரையும் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஒருவேளை நான் ஹாப்பியா இல்லைன்னு வச்சுக்கோ, உங்களை தான்டா வந்து கேட்பேன். 1 சவரன் தங்கம் 1 லட்ச ரூபாய்க்கு வந்துச்சுன்னு புலம்புறீங்களே, அது 40,000க்கு விற்கும் போது என்ன பண்ணீங்க? அப்பவும் புலம்பிட்டு தான் இருந்தானுங்க. அச்சோ. ப்ரோ, நியூ இயர்ல இருந்து என்ன மாத்த போறீங்க? கேலண்டர் மாத்த போறோம் ப்ரோ, அதுவும் டேட் வச்ச கேலண்டர். யாரும் வந்து கேட்டக்கூடாது பாருங்க, இந்த வருஷம் நீங்க என்னத்தை கிழிச்சிங்கன்னு சொல்லி. ஒய்ஃப் எல்லாம் அவ்வளோ சாதாரணமாக நினச்சிடாதீங்க ப்ரோ, ரொம்ப டேஞ்சரஸ் ஃபிலோஸ். எப்படியா? ஒய்ஃபோட ஸ்பெல்லிங் என்ன? WIFE. W ஃபார் வாட்ஸ்அப், I ஃபார் இன்ஸ்டாகிராம், F ஃபார் ஃபேஸ்புக், E ஃபார் இமெயில்ஸ். மொத்த டெக்னாலஜியுமே அவங்க கையில் வச்சிருக்காங்க. ஆடி தள்ளுபடியில் எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுங்க. ஏன் ஆடாம தள்ளுபடி வந்தா நீங்க புடவை எடுத்துக்க மாட்டீங்களோ? நானே பணம் இல்லாம தள்ளாடிக்கிட்டு இருக்கேன். ஆடு தள்ளுபடி, ஆடு தள்ளுபடி. தெரியும் தெரியும், நீங்க சாயங்காலமான எதுக்கு தள்ளாடுறீங்கன்னா இந்த ஊருக்கே தெரியுமே.
எங்க சும்மா பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன இருக்குள்ள பெருசா வித்தியாசம்? 280 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லைங்க, 33 ரூபா தான் வித்தியாசம். எங்க